இனி எவ்வளவு வேணாலும் அடி, ஏன் கொன்னு கூட போடு. ஆனா கல்யாணம் மட்டும் பண்ணிக்க சொல்லி என்ன சொல்லாதம்மா. உனக்கு என்னடி, உனக்கு என்ன அவ்வளவு தைரியமா? வந்தவங்கள கட்டையால அடிச்சு துரத்துற. எங்களை பத்தி என்னடி நினைப்பாங்க? உங்க அப்பா மரியாதையா போயிருச்சு. என்னம்மா நீ லூசு மாதிரி பேசிட்டு இருக்க? அவனுக்கு என்ன பேசுறானுங்கன்னு கேட்டியா? எவ்வளவு நகை எவ்வளவு வரதட்சணை கேக்குறானுங்க. அவனுங்களுக்கு போய் என்ன கட்டி வைக்கணும்னு நினைக்கிற? அப்படி கட்டி வச்சா நான் நல்லா இருப்பேனா? அப்போ என்ன பணத்துக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஆமா, பணத்துக்காக தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியும். வேற எதுக்காக உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியும்? உன்னை எவன்டி கட்டுவான்? இதுக்கப்புறம் உன்னை எவன் கட்டுவான்? எவனும் கட்ட வேணாம், எனக்கு எவனும் தேவையும் இல்லை. நானே சுயக்கால நின்று தைரியமா என்னால கடைசி வரைக்கும் வாழ முடியும், உங்களையும் வாழ வைக்க முடியும். சும்மா கல்யாணம் பண்ணி என்னைய போட்டு டார்ச்சல் பண்ணாதீங்கம்மா. எனக்கு உங்க கூட இருக்கணும், அப்பா கூட உன் கூட இருக்கணும். கடைசி காலத்துல நான் உங்களை நான் பாத்துக்கிறேன். நீ ஒரு ஆணையும் புடுங்க வேணாம், புரியுதா? நைட் ஆனாலே உங்க அப்பா புலம்பு எனக்கு மட்டும்தான் நீ தெரியும். என் பொண்ணு வாழ்க்கை எப்படி போச்சே, என் பொண்ணு வாழ்க்கை எப்படி போச்சேன்னு என்னம்மா புலம்பிட்டு இருக்காரு தெரியுமா? எனக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா நீ சே, உனக்கு என்னடி? எவ்வளோ பவுன் கேட்டாலும் உனக்கு என்ன? அதெல்லாம் போட போறது நாங்க தானே. இங்க பாருமா, வரதட்சணையே கேட்காத எவனாவது இருந்தா சொல்லு, கல்யாணம் பண்ணிக்கிறேன். நொட்டு வாங்க உனக்கு. வரதட்சணையே கேட்காம எவனும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். கடைசி வரைக்கும் நீ அப்படியே உட்கார வேண்டியதான். பரவாயில்ல, நான் அப்படியே உட்காந்துக்கிறேன். வாயி என்ன வாயி பேசுது பாரு. முன்னெல்லாம் சின்ன வயசுல இருந்தே அடிச்சு வளர்த்துருக்கணும். சும்மா தேவையில்லாம பேசாதம்மா, வழிவிடு, எனக்கு வேலை இருக்கு. வேலைக்கு போற தைரியத்துல தான் இப்படி பண்ற. நீ ஒன்னும் வேலைக்கே போக தேவையில்ல, வீட்லயே இரு. அதெல்லாம் முடியாது. ஜெயா, என்ன நீ புள்ளி எப்படி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க? இங்க வா. நீங்க சும்மா இருங்க. வான்னு சொன்னேன். இருடி, உன்னை வந்து கவனிச்சுக்கிறேன். சிவா, ஃப்ளைட்டு எத்தனை மணிக்கு? 10 o'clock மம்மி. அதுக்குள்ளே நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். அப்படியே நேராக ஏர்போர்ட் போயிடுவேன் மம்மி. சரிடா, அமெரிக்கா போனதும் கால் பண்ண என்ன? ஓகே மம்மி, நீங்கள் பார்த்து சேஃபாக இருங்க, அடிக்கடி கால் பண்ணுங்கள். டேடி கொஞ்ச நாள் உங்கள் கூட இருந்துட்டு வருவார். நான் அங்கே போய் மற்ற பிஸ்னஸை பார்த்துக்கிறேன். என்னடா, இன்னும் கொஞ்ச நாள் இருந்துட்டு போலாம்ல? இல்லைப்பா, இங்கே இருந்தால் எனக்கு பல ஞாபகம் வருது. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சரிடா, எப்பவும் நீ எடுக்கிற முடிவுகள் சரியாக தான் இருக்கும். பார்த்து பத்திரமா போயிட்டு வா. சரிங்கப்பா, ராதாவை பார்த்துக்கங்க. அப்பப்போ என்ன நடக்குதுன்னு வாட்ச் பண்ணுங்கப்பா. நான் பார்த்துக்கிறேன்டா, நீ போயிட்டு வா. ஓகேப்பா, பாய் மம்மி, பாய், போயிட்டு வரேன். சரிடா, பாய், டேக் கேர். சிவா, நீ இப்போ என்ன பண்ணிட்டு இருப்ப? நான் உன்னை பற்றி தான் நினச்சிட்டு இருக்கேன். நீ என்னை பற்றி நினைப்பியா? எதுக்காக எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? நான் ஆசைப்பட்ட எதுவும் எனக்கு கிடைக்க மாட்டுது. மனசார ஆசைப்பட்டேன் ரவி, அவனும் எனக்கு கிடைக்கல. அவனுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணேன், அப்பயும் எனக்கு கிடைக்கல. இப்போ சிவா, இவனும் எனக்கு கிடைக்க மாட்டானா? முதல்ல என் மனசில் உள்ளதை அவன்கிட்ட சொன்னா என்னை ஏற்றுப்பானா? என்னை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்கான்னு தெரியலையே. என்னை பற்றி ஒரு பேஷண்ட்டாக மட்டும்தான் அவனுக்கு தெரியும். ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது என் கூட எவ்வளோ நல்லா பேசினான். ஆனால் அந்த ஹாஸ்பிட்டலை விட்டு நான் டிஸ்சார்ஜ் ஆகி வரும்பொழுது ஒரு வார்த்தை கூட என்கிட்ட பேசவே இல்லை. என்னை பார்த்து விலகி தான் போனான். எவ்வளோ ஃபோன் கால்ஸ் பண்ணியிருப்பேன், ஒரு ஃபோன் கால்ஸ் கூட அவன் எடுக்கவே இல்லை. என்ன நினச்சிட்டு இருக்கான்னு தெரியலையே. ஏதாவது நான் தப்பு பண்ணிட்டேனா? இல்லைனா எனக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கறதுக்காக தான் என்கிட்ட க்ளோஸாக பழகுனானா? ஒன்றுமே புரியல. மண்டியே வெடிச்சிடும் போல இருக்கு. இப்போ நான் என்னதான் பண்ணுறது? நிலா, இப்படி காலையிலிருந்து படுத்துட்டே இருந்தா என்ன அர்த்தம்? நீ மாத்திரை போடணும், வந்து சாப்பிடு. சாப்பிட்டுட்டு மாத்திரை போட்டு அதுக்கப்புறம் படுத்துக்கோமா. ஏன் சிவா என் கூட பேச மாட்டேங்கிற? நான் என்ன தப்பு பண்ணேன்? நிலா, உன்கிட்ட தான் நான் பேசிட்டு இருக்கேன். இல்லை, அப்படி எதுவும் நினைக்க மாட்டான், எனக்கு தெரியும். என்னாச்சு இவளுக்கு? கூப்பிட கேட்காம இருக்கா? பொருள்
வெளியில வா, உங்ககிட்ட பேசணும். விஜி உன்னதான், வெளியில வா. நீ வரியா இல்லை நான் உள்ள வரவா? நீ வராம நான் இங்கிருந்து போக மாட்டேன். ஒரு 2 நிமிஷம் பேசிட்டு போயிடுறேன். வா விஜி, வெளியில வா. வாடி வெளிய. வரேன், போங்க. ம். என்ன மாப்பிள்ளை வீட்டில இருந்து வந்தாங்களா? மாப்பிள்ளை பிடிச்சிருக்கா? என்ன வெறுப்பேத்துறதுக்காக வந்தீங்களா? சரி கீழே வா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். விக்கி ப்ளீஸ், இங்க இருந்து போங்க. ஏற்கனவே இங்க நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு, இதுல நீங்க வேற. வரலைன்னா நான் இங்கேருந்து போக மாட்டேன், இங்கே தான் நிற்பேன். அப்பா சரி இருங்க. அந்த மரத்தடியில போய் நில்லுங்க, வரேன். ஓகே. நிலா என்னமாச்சு? அப்பா அப்பா ஒன்றும் இல்லைப்பா, சும்மா தான் படுத்திருந்தேன். ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்ததுல இருந்து உன் முகமே சரியில்லை. என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? என்ன இருந்தாலும் சொல்லிருமா, உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாம். இன்னும்ப்பா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்பா நம்ம பிஸ்னஸ்லாம் எப்படி போகுது? நீங்கள் ஒரு ஆளாக மேனேஜ் பண்ணிக்கிறீங்களா? அதெல்லாம் அப்பா பாத்துக்கிறேன்டா, நீ கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடு, அதுக்கப்புறமா பிசினஸ்குள்ள வரலாம். ஓகேப்பா. அப்பா ஹாஸ்பிட்டல்லேருந்து யாராவது ஃபோன் பண்ணாங்களா? இல்லையேம்மா, ஏன் கேட்குற? இல்லை ஃபோன் பண்ணாங்களான்னு கேட்டேன், வேற எதுவும் இல்லைப்பா. அவங்க ஏமா ஃபோன் பண்ண போறாங்க? உனக்கு குணப்படுத்தியாச்சு, அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியே வந்தாச்சு, அதுக்கப்புறம் அவங்க அடுத்தடுத்து பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. நமக்கு ஏன் கால் பண்ண போறாங்க? சரி நீ வா, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, சாப்பிட்டு மாத்திரை போடணும். நீங்கள் போங்கப்பா, நான் வரேன். சரிம்மா. டேய் அறிவு கட்டவனே, எத்தனை நாள் தாண்டா இப்படி தூரமா இருந்தே சைட் அடிக்க போற? பொறுடா, காத்திருக்கணும். காத்திருப்புல தான் நமக்கு அதிகமா ஆர்வம் தூண்டும். காத்திருக்கிறதுலயும் ஒரு சுகம் இருக்கு பாஸ், உனக்கு அது தெரியாதா என்ன? எனக்கெல்லாம் தெரியாதடா. பார்த்தமா, ரசிச்சமா, அனுபவிச்சமா, தூக்கி போட்டு போய்கிட்டே இருக்கணும். நீ அப்படிதானடா இருந்த? எப்போல இருந்தடா இப்படி மாறின? உனக்கு ஒரு பொண்ணு பிடிச்சிருந்தா நீ விட்டு வைக்க மாட்டியே. சீக்கிரமாவே அந்த பொண்ணை தூக்கி அனுபவிக்கணும்னு ஆசைப்படுவியடா. ஆனா இவளை மாத்திரம் ஏன்டா இப்படி விட்டு வச்சிருக்க? ஏன் அவ மாசமா இருக்கறனாலயா? அதெல்லாம் நீ பார்க்க மாட்டியே. அறிவு கட்டவனே, என் பிளானே நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிறியடா. எனக்கு ராதாவை அனுபவிக்கணும், தினம் தினம் அனுபவிக்கணும். அதை பார்த்து அந்த ரவி, அந்த விக்கி 2 பேரும் கதறணும். அவனுங்களை நான் பழி வாங்கணும். ஒரே கல்லில் 2 மாங்காவை அடிக்கணும்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி தாண்டா ஆகணும். சரி, அப்புறம் எதுக்கு அவளை இப்ப அடிக்கடி வந்து பார்த்துட்டு இருக்க? என்னடா பண்றது, அவ அழக டெய்லி பார்க்காம என்னால இருக்க முடியல. அதான் அவளுக்கே தெரியாம தூரமா இருந்து பார்த்துட்டு இருக்கேன். கண்ணாலேயே அனுபவிக்கிற. இப்பவாது புரிஞ்சிச்சே உனக்கு. கொஞ்சம் கூட அறிவே இல்லை. கோயிலில் போய் வந்துட்டு சிகரெட்டு பிடிச்சிட்டு இருக்கானுங்க. இதனால எவ்வளோ பெரிய பிரச்சனையாகும் உடம்புக்கு. இதெல்லாம் தெரிஞ்சு தான் குடிக்கிறானுங்க. நம்ம என்ன பண்ணுறது? சரி, இந்த பக்கம் உட்காரலான்னு வந்தால் சிகரெட்டு விட்டுட்டு இருக்கானுங்க. நம்ம எதுக்கு போய் சொல்லிக்கிட்டு? சொன்னாலும் வேஸ்ட்டு தான். அந்த பக்கம் வேற எங்கேயாவது போய் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் ஃப்ளைட் ஏறுவோம். ராதாவோட அழகே அழகுடா, அங்க பாருடா என்ன அழகா இருக்கான்னு. ராதாவா? எனக்கு பார்த்து பார்த்து சலிச்சு போச்சு போ. ஆனா எனக்கு மட்டும் சலிக்கவே மாட்டுது பாத்தியா? அதான்டா, அதான் நான். இவனுங்க யாரை பற்றி பேசிகிட்டு இருக்கானுங்க? ராதான்னு பேர் வேற சொல்லிட்டு இருக்கானுங்க. அங்க பாருடாடி எவ்வளோ அழகா இருக்கான்னு. அப்போ இவனுங்க என் தங்கச்சியை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கானுங்களா?
டேய் அந்த ரவி வந்துட போகிறான், வாடா போகலாம். நாளைக்கு வந்து அவள் அழகாக ரசிச்சுக்கோ. இப்போ வா கிளம்பலாம். சரி ஓகே, நாளைக்கு பார்த்துக்கலாம் மிச்சதை. யார் இவனுங்க? ஏன் ராதாவை பற்றி பேசிகிட்டு இருக்கானுங்க? ஏதாவது பிரச்சனையாக இருக்குமோ? இல்லை இல்லை, என் தங்கச்சிக்கு ஏதோ ஆபத்து மாதிரி எனக்கு தோணுது. முதல்ல என்னன்னு இதை பார்க்கணும். அவள் தனியாக வேற உட்காந்துருக்காளே. சரி, நம்ம போய் பேச்சு கொடுக்கலாம். கோயிலுக்கு கூட்டிகிட்டு வந்தா ஃபோன் பேச போயிட்டாரு. முக்கியமான ஃபோன் கால் பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாரு, இன்னும் காணாம். எவ்வளோ நேரம் இங்கேயே தனியாக இருக்கிறது? ரொம்ப நேரம் உட்காரவும் முடியல, எந்திரிச்சு நடக்கவும் கூடாதுன்னு இருக்காரு. ராதா, இவர் அந்த டாக்டர் தானே? என்னம்மா இங்கே தனியாக உட்காந்துருக்க? அது இல்லைங்கண்ணா, ரவி கூட வந்தார். ஒரு முக்கியமான ஃபோன் காலுன்னு அந்த பக்கம் போய் பேசுறதுக்கு போயிருக்காரு. அதான் நான் இங்கே உட்காந்துருக்கேன். ஓ, கூட தான் வந்திருக்காங்களா? சரி சரி. எப்பவும் தனியாக உட்காராத, கூட யாராவது வச்சுக்கோ. அப்புறம் எங்கேயும் தனியாக போகாத, கேர்ஃபுல்லாக இருமா. ஏன்னா திடீர்னு இப்படி சொல்கிறீங்க? சேச்சே இல்லை, சொல்லணும்னு தோணுச்சு. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களா, அதனால தான் சொன்னேன். தப்பாக எடுத்துக்காதீங்க. பரவாயில்லண்ணா, தேங்க்யூ. என் அண்ணனா இருந்தால் இப்படி தானே சொல்லுவான். அப்புறம் என்ன நீங்கள் வாங்க போங்கலாம் கூப்பிட வேணாம். தங்கச்சின்னு உரிமையாக சொல்கிறீங்க, என்ன பேர் சொல்லியே கூப்பிடுங்கண்ணா. அதோ ரவி வந்துட்டாரு. ராதா, வாங்க சிவா. எப்போ வந்தீங்க? நீங்கள் கோயிலுக்கெல்லாம் வருவீங்களா? எப்போது ஒரு டைம். ஓ, வீட்டில் டாக்டர் மேடம் எப்படி இருக்காங்க? ஷீ இஸ் பர்ஃபெக்ட். அப்புறம் ரவி, நீங்கள் தப்பாக எடுத்துக்கலைன்னா நான் ஒன்று சொல்லட்டுங்களா? சொல்லுங்கள் சிவா. இல்லை, இப்படி ராதாவை எப்போவுமே தனியாக விட்டுறாதீங்க. எங்கே போனாலும் கூடயே போங்க, கூடயே இருங்க. ஒரு 2 நிமிஷம் கூட அவளை தனியாக விட்டுறாதீங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க ரவி. என்னாச்சு சிவா, ஏதாச்சும் பிரச்சனையா? நோ இல்லை, நான் அங்கேருந்து பார்த்துட்டே வந்தேன். ராதா தனியாக உட்காந்துருந்தாங்க. இந்த மாதிரி நேரத்தில் தனியாக விடக்கூடாதுல்ல, அதனால தான் சொன்னேன். நீங்கள் கவலையே படாதீங்க, ராதாவை நாங்கள் கண்ணும் கருத்துமாக பார்த்துட்ருக்கோம். அவளை ஒரு நிமிஷம் கூட தனியாக விடுறது கிடையாது. எப்பவும் அவளை சுற்றி ஆள் இருந்துக்கே இருக்கும். இப்போ எனக்கு முக்கியமான ஒரு கால் வந்தது, அதனால தான் கொஞ்சம் தள்ளி போய் பேச போயிருந்தேன். ஆனால் நான் அங்கேருந்தே ராதாவை பார்த்துட்டு தான் இருந்தேன். நான் எப்போ எங்கே போனாலும் ராதா என் கண்ணை விட்டு நகல மாட்டா, நீங்கள் கவலையே படாதீங்க. எனிவே தேங்க்யூ. என் ஒய்ஃப் மேலே நீங்கள் அக்கறையாக இருக்கிறத பார்க்கும்பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சிவா. ரவி, உங்களுக்கு ஒன்று தெரியுமா? எனக்கு ஒரு புது அண்ணன் கிடைச்சிட்டாரு. அவர் பேர் தான் சிவா. அவர் ஒரு டாக்டர், தெரியுமா? அப்படியா? என்ன சிவா, உண்மையாவா? ஆமாம் ரவி, உண்மைதான். என் தங்கச்சியை நல்லா பார்த்துக்கங்க. பாரா. நீங்கள் 2 பேரும் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்பொழுது 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருந்தீங்க, ஞாபகம் இருக்கா? இப்போ என்னடானா அண்ணனா தங்கச்சியா? என்னடா கதை இது? ரவி. சரிங்க ரவி, நீங்கள் பார்த்து வீட்டுக்கு போங்க. வீட்டுக்கு போனது எனக்கு ஒரு டெக்ஸ்ட் பண்ணிடுங்க. என்னோட நம்பர் உங்ககிட்ட இருக்குல்ல? ஓகே சிவா, நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணிடுறேன். நாங்கள் சேஃபாக வீட்டுக்கு போயிடுவோம். சரி ஓகே. மறுபடியும் சொல்கிறேன், பார்த்து பத்திரமா இருந்துக்கங்க. ராதா, உனக்கு ஏதாவது பிரச்சனைனா உடனே நீ எனக்கு ஃபோன் பண்ணலாம். என்னோட நம்பர் ரவி கிட்ட இருக்கு, நீங்கள் வாங்கிக்கங்க. சாரி, நீ வாங்கிக்கோ. சரிங்கண்ணா, எனக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஏன் ரவி என் கூட இருக்கும் பொழுது
இப்போ ஒரு புது அண்ணனும் கிடைச்சிருக்காருல, நீங்க எனக்கு பாதுகாப்பா இருக்க மாட்டீங்களா என்ன? கண்டிப்பா நான் இருப்பேன் உன் கூட எப்போதும். ராதா, டைம் ஆச்சு ஆஃபீஸ்க்கு. உன்னை வீட்டில் விட்டுட்டு நான் அப்படியே ஆஃபீஸ்க்கு போகலாமா? ஆ சரிங்க, போயிட்டு வரேண்ணா. சரிம்மா ராதா. யார் அவன்? முதல்ல அவனை பற்றி விசாரிக்கணும். என் தங்கச்சிக்கு பிரச்சனை, அதனால நான் இங்கே தான் இருந்தாகணும். அமெரிக்கா போக முடியாது. என் தங்கச்சி பாதுகாப்புக்கு நான் இல்லாமல் யார் அவனு முதல்ல விசாரிக்கணும். என் தங்கச்சிக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சு, அவனை வெட்டி போட கூட தயங்க மாட்டேன்.